ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு பகவத்கீதை உபன்யாசத்தில் நம்ம பார்த்த ஸ்லோகம் வந்து 7வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். தெய்வீக ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்திதே. ஜடையர்க்கின் முக்குணங்களான எனது தெய்வீகமான சக்தி வெல்லுவதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தவர்கள் இதனை எளிதில் கடக்கலாம். ஓம் தத் சத். நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யத்தை தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர சிவ சாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ கடந்த சில தினங்களாக வந்து நம்ம 7வது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை படிச்சுட்டு இருக்கோம். பூர்ணத்தி ஞானம், பகவானை பற்றி அந்த தெய்வீகமான அறிவு, உன்னதமான ஞானத்தை வந்து இந்த அத்தியாயத்தில் பகவான் வழங்குறார். கடந்த 12வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பாகமாக பார்த்தோம். நம்ம பகவானுடைய சக்திகள் எப்படி செயல்படுது, என்னென்ன சக்திகள் பகவான்கிட்ட இயங்கின்னு இருக்கு அப்படிங்கிறத 12வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 13, 14, 12, 13, 14 அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் இந்த எனர்ஜி, இந்த சக்தி, அந்த பகவானுடைய சக்தி எப்படி செயல்படுதுங்கிறத பகவான் சொல்கிறார். பகவான்கிட்ட வந்து கிருஷ்ணர்கிட்ட எல்லையற்ற சக்திகள் இருக்குது. இதுதான் ஸ்வேதாசுர உபநிஷதம். ஸ்வேதாசுர உபநிஷதம் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. பராச சக்தி விவிதைவ சூயதே. அவருடைய சக்தி வந்து எல்லையற்றது. பகவானுடைய சக்தி வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டதில்லை. எப்படி ஆகாசத்துக்கு நம்ம எல்லையை காண முடியாதோ அது மாதிரி பகவானுடைய சக்தி வந்து எல்லையற்றது. பராச சக்தி விவிதைவ சூயது சாவாபது ஞான பலாக்கிரியாச்ச. அவருடைய பலம், ஞானம், அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை இதெல்லாம் முழுமையாக ஒரு சேரப்பட்டவர் தான் பகவான் கிருஷ்ணர். அவருடைய சக்தி வந்து எல்லையற்றது. அந்த சக்திகளை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று யோகமாயை, இன்னொன்று மகாமாயை. யோகமாயை சக்தி, மகாமாயை சக்தி. பரா அபரா, பராசக்தி அபராசக்தி, அல்லது பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. இந்த ஜட உலகம் வந்து பகவானுடைய மகாமாயை சக்தி, மகாமாயின் கட்டுப்பாட்டில் இயங்குது. பகவான் மகாமாய சக்தி மூலமாக ஜட உலகத்தை இயக்குறார். ஆத்மீக லோகம் வந்து யோகமாய சக்தி, பகவானுடைய அந்தரங்க சக்தி. முதல்ல நம்ம மாயை அப்படின்னா என்ன, மாயா என்றால் என்ன, மாயைன்னா என்ன, அது எப்படி பகவான்கிட்டருந்து செயல்படுது, மாயினுடைய வேலை என்ன, மாயாவுடைய பொசிஷன், மாயாவுடைய ஜாப், மாயாவுடைய சேவை என்ன, மாயை என்றால் என்ன, எப்படி நம்ம அந்த மாயில மாட்டின்னு இருக்கோம், எப்படி அந்த மாயில மாட்டின்னு இருக்கோங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாயை அப்படின்னா அறியாமை. மாயை என்றால் அறியாமை, அல்லது இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிறது. உண்மை இல்லாததை உண்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது. தற்காலிகமானதை வந்து நிரந்தரம்னு நினச்சிக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பகவானை மறந்திருக்கிறது. மாயையில் இருக்கிறதுன்னு என்ன நடத்தினா பகவான் கிருஷ்ணரை, பகவானை மறந்திருப்பதான் மாயை. ஸோ மாயா என்னது, மாயைனா இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே பகவான் கிருஷ்ணரை மறந்திருப்பது, அறியாமையில் இருக்கிறது தான் மாயை. தெய்வீக ஏஷா குணமயின்னு சொல்றார் கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய தெய்வீக சக்தி, தெய்வீக மம மாயா, என்னுடைய மாயா சக்தி. தெய்வீக ஏஷா குணமயி மம மாயா. இந்த மாயை சக்தி வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி. இந்த ஜட உலகம் இருக்கு இல்லையா, இந்த ஜட உலகம் வந்து கிருஷ்ணாவுடைய மாயை சக்தி, மாயை. இங்கே நம்ம எல்லாருமே அறியாமையில் இருக்கோம், பகவான் மறந்து போய் அறியாமையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம மாயா சக்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கோம். அல்லது விஷ்ணு மாயா, மகாமாயா. துர்கா இருக்காங்களே, துர்கா அல்லது விஷ்ணு மாயா. துர்கா தேவி தான் இந்த கிரகத்துக்கு இன்சார்ஜ். அவங்க இந்த பௌதிக உலகம் இருக்கு இல்லையா, இந்த பௌதிக உலகத்துக்கு யார் இன்சார்ஜ், யார் பொறுப்பு, துர்கா தேவி. சிவபெருமான், மகாதேவர், துர்கா தேவி, கணபதி, கார்த்திகேயன், இந்த சிவ குடும்பங்களுக்கு இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து பகவான் கொடுத்துருக்காரு. அதனால தான் ஜட உலகத்தில், இந்த பௌதிக உலகத்தில் எல்லாரும் தேவதையில் அதிகமாக வழிபடுறாங்க. அவங்ககிட்ட போய் வரங்கள் பெற்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு புலன்பு அனுபவிக்கணும். இந்த ஜட உலகம்னாலே பகவானை மறந்து இருக்கிறதா. இந்த ஜட உலகத்தில் பிறந்துட்டாலே நம்ம பகவானை மறந்துடுறோம். பகவானை மறந்து தனித்து புலன்பு அறியாமையில் தனித்து புலன்பு அனுபவிக்கிறதா நம்முடைய திட்டம். அதுக்கு வழிவகுத்து கொடுக்கறதான் மாயா சக்தி. இந்த உலகத்தில் பிறந்த மாயினுடைய பிடியில குணமயின்னு சொல்றார் கிருஷ்ணன். குணத்தில் மாட்டிக்கிறோன்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம போன உபன்யாசத்தில் பார்த்தோம். இந்த பூமியில் வந்த உடனே நம்ம 3 குணத்தினால் பிடிக்கப்படுறோம். தென் மாயா சக்தி இது எப்படி இயங்கிட்டு இருக்கு, தெய்வீஷா குணமயி மம மாயா. குணமயி மாயை சக்தி வந்து குணத்தின் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு.
துர்கா துர்கா தேவி விஷ்ணு மாயாவுடைய கையில் ஒரு சூளம் இருக்கும் இல்லையா, ஒரு சூலாயுதம் இருக்கும். அதில் 3 ஈட்டி இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? 3 ஈட்டி. ஒன்று வந்து ஆத்மிக், இன்னொன்று அதி தெய்வீக், இன்னொன்று அதி பௌத்திக். என்னென்னது? அத்தியாத்மிக், அதி தெய்வீக், அதி பௌத்திக். இந்த 3 விதமான துன்பங்கள் இந்த ஜட உலகத்தில் பிறந்த உடனே, ஜட உலகத்தில் வந்த உடனே 3 விதமான துன்பங்களில் நம்மளை போட்டு துர்கா தேவி, துர்கா அப்படின்னா ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறவங்க. அந்த பொறுப்பு பகவான் அவங்க கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஜட உலகத்தில் இப்போ ஜெயிலில் போனால், சிறைச்சாலை போனால் ஜெயிலர் இருக்கார் இல்லையா, போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஜெயிலர் இருக்கார். ஜெயிலர் வந்து கைதிகிட்ட கொடூரமாக நடந்துக்கிறார். காரணம் என்னது? அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, தண்டனை கொடுக்குறாரு. ஜெயிலர் வந்து சிறைச்சாலையில் ஜெயிலர் வந்து கைதிகள்கிட்ட கொடூரமாக நடந்துக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க தவறு பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட், தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி துர்காதேவி நமக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இந்த 3 விதமாக, அத்தியாத்மிக், அதி பௌதிக், அதி தெய்வீக். இந்த உடலால் பெறக்கூடிய துன்பங்கள் இல்லையா? இந்த உடல் எப்போ நமக்கு சந்தோஷம் கொடுக்குதா என்ன? உடலில் எப்போ நமக்கு துன்பம் தான். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. உடலால் வரக்கூடிய துன்பம், மனதினால் வரக்கூடிய துன்பம். மனதில் எப்போ அடிக்கடி சண்டை, சச்சரவு, துன்பங்கள், குழப்பம், மன உளைச்சலே இருக்கும் இல்லையா? நம்ம பார்த்தோம் பாவதம் கிளாஸில். பிராயணா பாய கழு அல்பாஸ் நுகேச்சனா மந்தாசு மந்த மதையோ மந்த பாக்கியா பாத்திருதக. சண்டை போட்டு சச்சரவு, இப்படி மன உளைச்சலே வாழ்கிறோம். அத்தியாத்மிக், நம்ம உடலால் மனதால் வரக்கூடிய துன்பங்கள். அதி தெய்வீக், மற்ற தேவதைகளால் வரக்கூடிய துன்பங்கள், இயற்கையினால் வரக்கூடிய துன்பங்கள். அதி பௌத்திக், மற்ற உயிர்வாழிகளால் வரக்கூடிய துன்பங்கள். மற்ற உயிர்வாழிகள், கொசு, ஏதாவது பூச்சிகள் வந்து கடிக்குது, ஏதாவது துன்பம், மற்ற ஜீவராசிகளால், மற்ற நண்பர்கள், உறவினர்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஜீவராசி மூலமாக நமக்கு துன்பம் வருது, ஏதோ ஒரு ஜீவராசி மூலமாக துன்பம் வருது. இப்போ தேவதைகள் மூலமாக, இயற்கை மூலமாக துன்பம் வருது. அதிகமான வெயில், மழையின்மை, வறட்சி, தண்ணி இல்லை இல்லையா? ஸோ இது 3 விதமான துன்பம். 3 ஈட்டி, அந்த 3 ஈட்டி வச்சு நம்ம வறுக்கிறாங்க. சமையல் அறையில் போய் நம்ம பொரிக்கிறோம் இல்லையா, பப்படம்லாம் பொரிக்கிற மாதிரி, பப்படம் சிப்ஸ் எல்லாம் பொரிக்கிற மாதிரி மாயா வந்து நம்மளை பொரிக்கிறாங்க. அத்தியாத்மிக், அதி தெய்வீக், அதி பௌதிக். அதாவது இதனால மாயா சக்தி. இந்த ஜட உலகம் வந்து கிருஷ்ணனுடைய மாய சக்தி. விஷ்ணு மாயா. மாயினா என்னதப்போ? மாயினா என்னன்னு பார்த்தா யார் ஞாபகம் வச்சுருக்கீங்க? மாயினா இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிறது, பகவானை மறந்து இருக்கிறது. பகவானை மறந்து இருக்கிறதா மாயை, அறியாமல் இருக்கிறது. அறியாமல் இருக்கிறதா அறியாமையில். இந்த ஜட உலகமே மாயா சக்தியில் இயங்கிட்டு இருக்கு. தெய்வீ ஏஷாகும் மம மாயா, என்னுடைய மாயை சக்தி. துரத்தியா, வெல்வதற்கு அரிது, கடினம் ஜெயிக்கிறது, மாயை ஜெயிக்கிறது. இப்போ இந்த ஜட உலகத்தில் எப்படி நம்ம மாயை பிடிச்சிட்டு இருக்குன்னு பார்ப்போம். மாயின்னா என்னதுன்னா, பகவானை மறந்து இருக்கிறது. இந்த மாயை வந்து பல விதங்களை நம்மளை அட்டாக் பண்ணும். நம்ம தினமும் மாயை கூட போராடிட்டு இருக்கோம். காலையில் எழுந்திருக்கிறதே மாயை கூட போராடுறது தான் இல்லையா? அதிகாலையில் எழுந்திக்க கூட அது மாயை. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், அலாரம் வச்சுருப்போம் இல்லையா? வாட்சில் வந்து அலாரம் வச்சுருப்போம், ஃபோனில், செல்ஃபோனில் அலாரம் வச்சுட்டு 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்கலாமே, 5 மணி 5:30 மணி 6 மணி இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்கலாம் அப்படின்னு மாயா வந்து காலையிலே பிடிச்சிடும். எந்திரிக்க விடாது. மாயா வந்து காலையிலே எழுந்திக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணும், நம்ம தொந்தரவு பண்ணும். எழுந்திக்கும் போது மாயை பிடிக்குது. அப்புறம் பக்தி பண்ணும்போது சோம்பேறித்தனம் வருது இல்லையா? சோம்பல், உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது, அதுவும் மாயை தான். அதுக்கப்புறம் மாயை பல விதங்களில் வந்து அட்டாக் பண்ணும். நம்ம தினமும் மாயை கூட போராடிட்டு இருக்கோம். நண்பர்கள், உறவினர்கள் அவங்களாம் சொல்லுவாங்க, எதுக்கு, ஏன் நீங்கள் இந்த பகவத்கீதை படிக்கிறீங்க, ஏன் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறீங்க, ஏன் இப்பெல்லாம் எதுக்கு பண்ணணும், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இல்லை இதெல்லாம் இப்போ தேவையில்லை, இப்போ விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேற்றம் ஆகிடுச்சு, எவ்வளோ நாகரிகமான வாழ்க்கை போயிட்டுருக்கு, இப்போ போய் இதெல்லாம் ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் சும்மா அந்த காலத்தில் ஏதோ சொல்லி வச்சாங்க. இந்த மாதிரி மாயை வந்து அவங்க மூலமாக அட்டாக் பண்ணும். வீட்டில் வேத காலத்தில் வந்து தாத்தா பாட்டிலாம் கிருஷ்ண பக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க, பக்தர்களாக இருந்தாங்க. இப்போ தாத்தா பாட்டி டிவிங்கிற மாயில் இருக்காங்க. டிவிங்கிற மாயை, செல்ஃபோனுங்கிற மாயை, சினிமா, அரசியல், கலியுக புராணம், நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அது கலியுக புராணம். பாகவத புராணம் படிக்க வேண்டிய நம்ம பகவத்கீதை படிக்க வேண்டிய நியூஸ், டிவியில் என்ன செய்தி வந்திருக்கு, இன்றைக்கி யார் என்ன அரசியல் தலைவர் என்ன சொன்னார், என்ன நடிகர் என்ன ஆனார், இன்றைக்கி என்ன விலைவாசி எப்படி இருக்குது, இந்த மாதிரி கலியுக புராணம், கலியுகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், எந்த ஊரில் என்ன நடந்தது, எங்கே என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறது. இப்படி எண்ணற்ற மாயைக்கு நிறைய ஏஜென்ட் இருக்காங்க, பிரதிநிதிகள், மாயோடைய பிரதிநிதிகள். காலை எழுந்திருக்கும் போது மாயை வந்து பிடிக்கும், நம்ம மனதிலே உட்காந்துருக்கு மாயை வந்து அப்படி மனதில் உட்காந்துட்டு நம்மளை எழுந்திரிக்க விடாமல் பிடிக்கும். அதுக்கப்புறம் நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக வந்து அட்டாக் பண்ணும், கிருஷ்ண பக்தி பண்ண விடாமல். பெற்றோர்கள்,
சிலப்போ வந்து குழந்தைகள் கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் இடையூறாக இருக்காங்க. கணவன் கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு மனைவி சில சமயம் இடையூறாக இருக்காங்க. இல்லை மனைவி கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு கணவர் இடையூறாக இருக்காங்க. சிலப்போ நண்பர்கள் கேலி பண்ணுறாங்க. இப்போ வந்து இளைஞர்கள் வந்து கிருஷ்ண பக்தியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த செல்ஃபோன் வந்ததோ டெய்லி 1.5 GB 3 GB கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிரிக்கெட், சினிமா, கேளிக்கை, ட்ராமா, விளையாட்டு, பாட்டு, கச்சேரி இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக மாய உலகம். இந்த உலகமே மாயையில் தான் இயங்கிட்டு இருக்கு. மாயை. கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி? விஞ்ஞான முன்னேற்றங்கிறதே கிருஷ்ணரை மறக்கிறதுக்குள்ளான திட்டங்களை போடுறது தான். நம்ம வந்து விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேரில் கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்கோர்ஸ் ஒரு வகையில் இதை நல்லதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம செல்ஃபோன் மூலமாக வந்து கிருஷ்ணருடைய கதைகளை கேட்கலாம், படிக்கலாம், கிருஷ்ண பக்தியை வந்து பகிர்ந்துக்கலாம், மற்ற பக்தரோட கிருஷ்ண பக்தி சம்மந்தமாக பேசலாம், டிவியில் வந்து ராமாயணம் மகாபாரதம் வந்து கதைகளை பார்க்கலாம். இதை கிருஷ்ண பக்திக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், கிருஷ்ண பக்திக்கு பயன்படுத்தலாம். அதே சமயம் எப்போ அதில் கிருஷ்ணரை மறந்துட்டுமோ அப்போ மாயில மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம். கிருஷ்ணரை விட்டுட்டு அடுத்த செகண்டு அடுத்த 2 பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு நூல் தான் கேப், ஒரு நூல் தான். வியாசதேவர் பாகவதத்தில் தொகுக்கும் பொழுது சரஸ்வதி நதியில் நீராடிட்டு வரும்போது கிருஷ்ணர் பின்னாடியே நிழலாக மாயை இருக்கிறத பார்க்குறாரு. பட் மாயை வந்து கிருஷ்ணரை தொட முடியாது. ஏன்னா அது கிருஷ்ணனுடைய சக்தி. மம மாயா, கிருஷ்ணா என்னுடைய சக்திங்கிறார். தெய்வீ ஏஷா குணமை மம மாயா, என்னுடைய மாயை சக்தி. சக்திமான். கிருஷ்ணா வந்து மாயையோட எஜமானன், மாயக்கண்ணன், மாயேஸ்வரன். கிருஷ்ணா மாயாவோட ஈஸ்வரன், மாயை கட்டுப்படுத்துறவர். மாயை வந்து கிருஷ்ணாவை கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ணர் தான் மாயை கட்டுப்படுத்திட்டு இருக்கார். மாயை கிருஷ்ணர் முன்னாடி வர்றதுக்கு வெக்கப்பட்டு கிருஷ்ணர் பின்னாடி ஒழிஞ்சிருக்காங்க. மாயாதேவி வந்து கிருஷ்ணா முன்னாடி வந்து நேருக்கு நேர் நிற்க மாட்டாங்க. கிருஷ்ணருக்கு பின்னாடி கிருஷ்ணாவுடைய நிழலுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருப்பாங்க. மாயினால் நேராக வர முடியாது கிருஷ்ணா முன்னாடி. ஏன்னா கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தக்கார், யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரி அதிகார். கிருஷ்ணர் சூரியனை போல. சூரியன் உதிச்ச உடனே இருள் போயிருது இல்லையா? சூரியன் வந்த உடனே இருள் மறைஞ்சிருது. கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தக்கார். மாயை வந்து இருளோடு ஒப்பிடப்படுது. மாயினா இருள், அறியாமை. கிருஷ்ணர் வந்த உடனே எப்படி சூரியன் வந்த உடனே வெளிச்சம் இருள் போயிடுதோ அது மாதிரி கிருஷ்ண பக்தி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, கிருஷ்ணர் நம்ம இதயத்துக்குள்ள வந்துட்டாரு, கிருஷ்ணர் நம்ம இதயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா, கிருஷ்ண சூரிய சம மாயா அந்தக்கார், யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரே அதிகார். கிருஷ்ணரை நம்ம இதயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இருள் அறியாமையிலிருந்து விடுபடும். படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அறியாமையிலிருந்து விடுபடுவோம். இப்போ நம்ம தினமும் இந்த மாயை கூட தான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம், மாயை கூட போராடிட்டு இருக்கோம். ஜட உலகத்துல எப்படி இந்த மாயிலிருந்து விடுபடுறது? டிவி, சினிமா, செல்போன் மோகம், அப்புறம் பௌதிக ஆசைகள், பேராசை. கனகா காமினி பிரதிஷ்டா. கனகா அப்படின்னா செல்வம், பொருள் சேர்க்கணும். நிறைய பேர் அது பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. செல்வங்கிறது ஒரு மாயை, பணம் சம்பாதிக்கிறது, அதுக்கான முயற்சிகளை திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்போ நேரம் இல்லை, எனக்கு கோயிலுக்கு வர நேரம் இல்லை, பகவானை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை, பக்தி பண்ண நேரம் இல்லை. அப்போது பணம்ங்கிற மாயையில் விழுந்துட்டா. செல்வம். கனகா காமினி பெண்கள். ஸோ பெண்களும் ஒரு மாயை. அவங்களுடைய கடைக்கண் பார்வையில் விழுந்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. அது ஒரு மாயை. கனகா காமினி பிரதிஷ்டா, புகழ், பெயர், புகழ், இதுவும் மாயை. இது பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஜட உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒன்று பொருள் சேர்க்கணுங்கிற மாயை, இல்லைன்னா புகழ் சேர்க்கணுங்கிற மாயை, இல்லாட்டி பெண்கள், மது, மாது, சூது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? இப்படி பல விஷயங்களில் மாயை எப்படி ஈர்க்குது நம்மளை. அதுவும் குறிப்பாக கலியுகத்தில் வந்து மாயை ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கலியுகம்னாலே அது மாயையுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது. கலியர் தோசை நிதிராஜன்னு பார்த்தோம் இல்லையா? நிதிராஜா கலியில் குற்றைகள் நிறைந்தது. மாயை கொடி கட்டி பறக்கும் கலியுகத்தில், வேகமாக பரவிட்டு இருக்கும். ஸோ இந்த மாயை எதிர்கொள்றது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி. மம மாயா தெய்வீ ஏஷா குணவி மம மாயா துரத்தியா, வெல்வது அவ்வளோ எளிதில்லை. அதோட போராடிட்டு இருக்கோம். நம்ம ஆத்மீய வாழ்க்கையில் முன்னேற்ற அடைகிறவுக்கு மாயைக்கு எதிராக போர் தொடுக்கிறோம். அப்போ சொந்த முயற்சினால் ஜெயிச்சிட முடியாது. மாயை வெல்றது அவ்வளோ எளிதில்லை. ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி, கிருஷ்ணருடைய மாயை, விஷ்ணு மாயா, கிருஷ்ண மாயா. அந்த மாயை ஜெயிக்கிறது அவ்வளோ எளிதில்லை. தெய்வீ ஏஷா குணமை மம மாயா துரத்தியா, வெல்வது அவ்வளோ எளிதில்லை. எப்படி வெல்ல முடியும்? மாம் ஏவ, என்னை மட்டுமே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மாம் ஏவ, கிருஷ்ணரை மட்டுமே சரணடைந்தாதான் மாயா மேதாம் தரந்திதே, அந்த மாயை வெல்ல முடியும்.
ஒரு வகையில் தேவதைகளை கூட போய் சரணடைஞ்சா கூட நம்ம மாயை ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா பொருள் உள்ள பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட நம்மளை மாயிலிருந்து விடுவிக்க முடியாது. ஏன்னா அவங்களே சில நேரங்களில் மாய்க்கு உட்பட்டுடுவாங்க, சில நேரங்களில் குழம்பிடுறாங்க. இந்த மாயை ரெண்டு விதமாக செயல்படும். கட்டுண்ட ஆத்மாக்கள் மேலே ஒரு விதமாக செயல்படும், முக்தி பெற்ற ஆத்மாக்கள் மேலே. நித்திய பத்தா நித்திய சித்தா. நம்மளாம் நித்திய பத்தா கட்டுண்ட ஆத்மாக்கள். நம்ம வந்து மகாமாயோடைய கட்டுப்பாட்டில் இருக்கோம். கிருஷ்ணனுடைய மகாமாயை கட்டு ஜட உலக ஜடசக்தி மகாமாய சக்தியோடைய விஷ்ணு மாயா சக்தியோடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். சில நேரங்கள் யோகமாய சக்தி இருக்கு. இந்த யோகமாய சக்தி வந்து மறக்கடிச்சிடும். பகவான் கிருஷ்ணரை பகவான்னு மறந்துடுவாங்க. சில நேரங்களில் பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட கிருஷ்ணரை பகவான் மறந்துடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் பாகவதத்தில். பிரம்மதேவர் ஒரு தடவை கிருஷ்ணருடைய அந்த கிருஷ்ணர் அகாசுரனை வதம் பண்ணார். அந்த பெரிய அணக்கோட்டை மாதிரி பெரிய பாம்பு அகாசுரனை வதம் பண்ண உடனே தேவருக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன இந்த ஒரு சின்ன பையன் கோபாலன் எப்படி இந்த அகாசுரனை வதம் பண்ணாரு? அப்போ பிரம்மாவை பரீட்சை பண்ணணும்னு நினைச்சார், இவர் பகவான் தானா? தென் கிருஷ்ணனுடைய நண்பர்கள் கன்று குட்டிகள்லாம் தூக்கின்னு போய் பிரம்மலோகத்தில் வச்சுட்டார். அப்புறம் வந்து பார்த்தா கிருஷ்ணா என்ன பண்றாரு பார்க்கலாம், இவர் வந்து பகவான் தானா, பரீட்சை பண்ணிடலாம். கிருஷ்ணர் தன் யோகமாய சக்தினால தன்னுடைய அந்தரங்க சக்தினால எண்ணற்ற கிருஷ்ணரா எண்ணற்ற கோபர்களா அந்த ஆயர்குல சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் விஸ்தாரம் பண்ணிட்டார். அதே கன்றுகளும் நண்பர்களுமா ஒருத்தர் வீட்டுக்கு போறார். பிரம்மா வந்து பார்த்தா இங்கேயும் அதே கண்ணுக்குட்டி நண்பர்கள் இருக்காங்க, அங்கேயும் அதே கண்ணுக்குட்டி நண்பர். பிரம்மா குழம்பி போயிடுறாரு. பிரம்மா கிருஷ்ணரை குழப்பணும்னு நினைச்சாரு, கடைசியில் பிரம்மா குழம்பி போயிட்டார். பிரம்மா முதல் உயிர்வாழி, இந்த ஜடவுலகத்தில் படைக்கப்பட்ட வந்து முதல் உயிர்வாழி பிரம்மா. பிரம்மாவே குழம்பி போயிட்டார் பகவானுடைய செயலில். அந்த மாதிரி சில நேரங்களில் பிரம்மா போன்ற தேவர்கள், பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட முதல் தரமானவங்க. அவங்களே சில நேரங்களில் குழம்பிடுவாங்க கிருஷ்ணாவுடைய செயல். நமே விது சுரகனா பிரபவம் நம் அகர்ஷேக. என்னுடைய வைபவங்களை வந்து தேவர்கள் கூட அறிய மாட்டார்கள். கிருஷ்ணனுடைய சக்தியை வந்து யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, தேவர்கள் கூட அறிய மாட்டார்கள். மகரிஷிகள், பெரிய பெரிய ரிஷிகள்லாம் இருக்காங்க, வசிஷ்டர், வால்மீகி, விஸ்வாமித்திரர், அகஸ்தியர், இந்த மாதிரி முனிவர்கள் கூட பகவானுடைய வைபவங்களை அறிய முடியாது. ஏன்னா அகம் ஆதிரிக்கு தேவானாம். கிருஷ்ணா வந்து ஆதி தேவர், தேவாதி தேவர், தேவர்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கார். அவருடைய சக்தி எல்லையற்றது. அப்போ அற்ப ஜீவராசியான நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அது மட்டும் இல்லை, நம்ம மகாமாயோட மாயை அறியாமையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அறியாமையினால பிடிக்கப்பட்டணும். நான் கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய செயல்கள்லாம் வந்து அறியாமையில் இருக்கிறனால புரிஞ்சிக்க முடியாது. அது குறிப்பாக ஜட உலகத்தில் வந்து கிருஷ்ணாவோட லீலைகளை நம்முடைய பௌதிக கணக்கீட்டில் வந்து கால்குலேட் பண்ணுறோம். கிருஷ்ணா ஏன் அது பண்ணாரு, கிருஷ்ணா இது பண்ணாரு, ராமரே அது பண்ணாரு, ராமரே இது பண்ணாரு. இது நம்முடைய ஜட கண்ணோட்டத்தினால புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்முடைய குறைந்த அறிவு வச்சு அறியாமையில் இருக்கக்கூடியவங்க ஜீவாத்மாக்கள் இந்த பூமியில் வந்தோடனே 4 குறைகள், நம்மகிட்ட 4 குறைகள் இருக்கு. யாரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க? நம்ம தவறு செய்யக்கூடியவங்க, அப்புறம் புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றக்கூடியவங்க, மாயில் இருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க. இந்த 4 குறைபாடுகள் ஜீவாத்மாட்ட இருக்கு. ஜட உலகத்தில் வந்தோடனே அறியாமையில் இருக்கும், தவறு செய்கிறோம், புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றக்கூடிய இந்த குறைபாடுகள் இருக்கிறதுனால நம்ம எப்படி கிருஷ்ணனுடைய லீலைகளை புரிஞ்சிக்க முடியும் நம்மளால்? அப்போ நம்ம மாயையில் மாட்டின்னு நம்ம இந்த மாயிலேருந்து விடுபடணும். கிருஷ்ணரை மறந்துருக்கோம் இல்லையா, அதில் விடுபடணும். அது எப்படி நம்மளால் நம்மளை விடுவிச்சிக்க முடியும்? பிரபுபா ரொம்ப அழகாக சொல்கிறார், கை கால் கட்டு போட்டாச்சு, நம்மளை கை காலு கட்டியாச்சு, குணமயி குணங்கிற கயிற்றால் கட்டியாச்சு. எப்படி நம்மளை விடுவிச்சிக்க முடியும்? யார் கை கால் கட்டு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் நம்மளை விடுவிக்க முடியும். நம்ம கட்டுண்ட ஆத்மா. யார் கட்டுண்ட ஆத்மா விடுவிக்க முடியும்? முக்தி பெற்ற ஆத்மாவில் தான் விடுவிக்க முடியும். அதனால தான் பகவான் சில நேரங்கள் இங்கே இறங்கி வராரு, சில நேரடைய பக்தர்கள் அமைச்சு வைக்கிற ஆச்சாரியர் வராங்க. பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், இவங்கெல்லாம் வந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக வராங்க. நம்ம மாயிலேருந்து விடுவிக்கிறதுக்காக வராங்க, நம்மளை அறியாமையிலேருந்து விடுவிக்கிறதுக்காக, நம்ம கட்டை விழுத்து விடுறதுக்கு, நம்ம கட்டுண்ட வாழ்க்கையிலேருந்து பந்தப்பட்ட பாக்கிலேருந்து விடுவிச்சு நம்மளை பகவான் அழைச்சின்னு போகிறதுக்காக வராங்க. இப்போ அவங்களால தான் நம்மளை விடுவிக்க முடியும். அப்போ மாயிலேருந்து எப்படி நம்ம விடுபட முடியும்? அறியாமையிலேருந்து எப்படி விடுபட முடியும்? தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா தூக்கி, கிருஷ்ணனுடைய மாய சக்தி மாமேவ, கிருஷ்ணரை மட்டுமே சரணடையணும். ஆனால் நமக்கு தெரியாது கிருஷ்ணர் எப்படி சரணடையணும்னு. நம்ம அந்த அளவுக்கு பெரிய பக்தர்கள் கிடையாது, தூய்மையான பக்தர்கள் கிடையாது, நம்ம அறியாமையில் இருக்கோம். அப்போ கிருஷ்ணரை சரணடையணும் அப்படிங்கிறதும் கிருஷ்ணனுடைய பக்தரை சரணடைகிறதும் வித்தியாசம் இல்லை. கிருஷ்ணாவுடைய பக்தர்கள், தூய வைஷ்ணவர், ஆச்சாரியர், பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், இந்த மாதிரி பக்தர்களை சரணடைகிறது, ஆச்சாரியனை சரணடைகிறது, கிருஷ்ணரை சரணடைறதுக்கு வேற இல்லை. இது வேற, அது வேற இல்லை. ஆச்சாரியன் பகவான் என்ன சொல்றாரு அப்படியே சொல்றாரு, பூர்வாச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படியே சொல்றாரு. ஏவம் பரம்பரா பிராப்தம், அந்த ஆச்சாரிய சம்பிரதாயத்து மூலமா வரக்கூடிய கிருஷ்ண தத்துவங்களை, கிருஷ்ண உணர்வை, கிருஷ்ண பக்தியை உள்ளது உள்ளபடி நமக்கு கொடுக்குறாங்க ஆச்சாரியர். அப்போ பிரபுபாதரை சரணடைகிறதும் கிருஷ்ணரை சரணடைறது வேற இல்லை.
அப்போ ஆச்சாரியன் ஆன்மீக குருவையும் பிரபுபாதரையும் நம்ம சரணடைகிறோம்னா நம்ம கிருஷ்ணரை சரணடைச்சோன்னு அர்த்தம். அவங்க தான் நம்மளை காப்பாற்ற முடியும், வேற ஆள் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆச்சாரியன் தான் நம்மளை காப்பாற்றணும். குருவுடைய கருணை கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணனுடைய கருணை மூலமா ஒரு உண்மையான ஆச்சாரியன் நம்ம குரு கிடைக்கிறாரு. குருவுடைய கருணை மூலமா நம்ம கிருஷ்ணரை அடையிறோம். ஒன்று தொடர்பு இருக்கு. ஆன்மீக குருவுடைய கருணையினால நம்ம பகவானை அடையிறோம். பகவானுடைய கருணையினால ஒரு உண்மையான ஆச்சாரியன் இங்கே தோன்றார், இங்கே வராங்க. அப்போ அவங்க இங்கே வரும்போது அவங்க மகாமாயை கட்டு அவங்க தெய்வீம் மகாத்மானம் ஸ்தமாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ருதக. இந்த மகாத்மாக்கள் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியெல்லாம் இந்த பூமியில் வரும்போது அவங்க மகாமாயோட சக்தியோட கட்டுப்பாட்டில் இல்லை, அவங்க கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தியோட மேற்பார்வையில் வராங்க. கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி ஸ்ரீமதி ராதாராணி அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தியினுடைய மேற்பார்வையில் நித்தியமான அந்த பக்தர்கள் முத்தி பெற்ற ஆத்மாக்கள் இந்த பூமியில் இறங்கி வராங்க. கிருஷ்ணாவுடைய மேற்பார்வையில், கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தியுடைய மேற்பார்வையில் ஆச்சாரியர் இங்கே இறங்கி வராங்க. அதனால தான் அவங்க கட்டுண்டவங்க கிடையாது. அவங்க வந்து முக்தி பெற்ற ஆத்மாக்கள், அவங்க தூய்மையான வைஷ்ணவர்கள். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை விடுவிக்கிறதுக்காக வராங்க, நம்மளை வந்து மாயிலேருந்து விடுவிக்கிறாங்க. அப்போது மாயைங்கிறது என்னது, கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது, அறியாமல் இருக்கிறது. அதுலேருந்து எப்படி விடுபடுறது, பக்தர்கள் மூலமாக, பக்தருடைய சங்கத்தை விட்டால் உடனே மாயை பிடிச்சிக்கும். இப்போ நம்ம வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், மற்ற நாள் போகிறோம் பார்த்தீங்கன்னா மாயை நான் மாட்டிட்டு மாயில் மாறி ஏதோ ஒரு வகையில் மாயை வந்து பிடிச்சிடணும். மாயை வந்து காத்துக்கிட்டு இருக்கும் எப்போ இவனை பிடிக்கலாம். ஏன்னா அந்த மாயையுடைய சரௌண்டிங் அந்த இந்த இதில் தான் இருக்கும். நம்ம மாயோடைய உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்மளை சுற்றி மாயா உலகம் தான், அதில் தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த ஜட உலகத்தில் வந்துட்டோலே அது மாயா சக்தியில் இயங்கிட்டு இருக்கு, மூணு குணத்தில் இயங்கிட்டு இருக்கு. அப்போ கோயிலுடைய காம்பவுண்டை தாண்டிட்டாலே நமக்கு மாயை உடனே பிடிச்சிருது. சில நேரம் கோயிலுக்குள்ளேயே மாயை வேலை செய்யும். நம்முடைய மனதுக்குள்ள சூட்சமான நிலையில் இருக்கு மாயை. பக்தர்களுக்குள்ள வந்து குழப்பத்தை விளைவிக்கிறது, சண்டை போடுறது, கோவப்படுறது, பொறாமைப்படுறது, இப்படியும் மாயை வந்து செயல் பண்ணும். மாயை பல விதங்கள் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கு. மாயோடைய வேலை என்னன்னா நம்மளை கிருஷ்ணர்லேருந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற உடையாமப்பட்டது தான் மாயோடைய வேலை. ஏன்னா அந்த மாயில நம்ம மாயோடைய வலையில் விழுந்துட்டோம். நம்ம இதுலேருந்து விடுபடுறது அவ்வளோ எளிதானதில்லை. ஆனால் யார் ஒருத்தர் தொடர்ந்து சிரத்தையோட விடாமுயற்சியாக பிரபுபார் மாதிரி ஆச்சாரியர் சொன்னது அப்படியே பின்பற்றமோ நம்ம ரொம்ப சுலமாக இருந்து விடுபட்டலாம். ஏன்னா ஆச்சாரியருக்கு தெரியும் எப்படி நம்மளை மாயிலேருந்து விடுவிக்கணும்னு. மாயாலேருந்து எப்படி நம்மளை விடுவிக்கிறது. மாயா வந்து துரத்தின்றே வரும். துரத்தியா வெல்வதுக்கு அரிது, வெல்ல முடியாது, ரொம்ப கடினமானது மாயை வெல்றது. பக்தருடைய சங்கத்தில் இருக்கும்போது உற்சாகம் வரும். சோம்பேறித்தனம் உற்சாகமின்மையெல்லாம் மாயோடைய சூழ்ச்சி. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா தீட்சை வாங்கிக்கலாம், அப்புறமா சேவை பண்ணிக்கலாம். இது மாயை வந்து சூட்சும நிலையில் அப்படி சப்டில் லெவலில் வந்து அட்டாக் பண்ணும். மனதுக்குள்ளே வந்து குழப்பத்தை விளைவிக்கும். கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைய விடாது. ஆரம்ப நிலையில் மாயை வந்து ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணும். ஐயோ நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது. பக்திங்கிறது ஏதோ எளிமையானதுன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் கிருஷ்ண பக்திங்கிறது கட்டுப்பாடு விதிகளுக்கு உட்பட்ட பக்தி கடினமானது. கட்டுப்பாடற்ற பக்தி எளிமையானது. இப்போ வெளியிலலாம் பக்தி பண்ணுறாங்களே, சும்மா கோயிலுக்கு போய் இப்படி கன்னத்தில் போட்டுவிட்டு இல்லை ஏதோ பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது, எப்பயோ விசேஷ காலங்கள் கோயிலுக்கு பேரளவு பண்ணுற பக்தி வந்து எளிமையானது. ஆனால் சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு பண்ணக்கூடிய பக்தி கடினமானது. ஆரம்பத்தில் கடினமாக தெரியும், ஆனால் ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல் அவங்க கருணையில் பண்ணும்போது அந்த கடினமான பக்தி ரொம்ப எளிமையாகும். அதில் வந்து சுவை ஏற்பட்டுடும். அந்த கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம செயல்படுத்தி பயிற்சி பண்ணும்போது இது கடினமாகவே தெரியாது. ஆரம்பத்தில் கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னது, நான் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணால் அசைவம் சாப்பிடக்கூடாதா, மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது, அப்போ எப்படி என்னால் இது பக்தி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறோம் நம்ம. ஐயோ இது என்னால் முடியாது. ஸோ மாயை சொல்லுவோம், இது முன்னால் முடியாது, உன்னால் கறி சாப்பிடாமல் இருக்க முடியாது, உன்னால் குடிக்காமல் இருக்க முடியாது, உன்னுடைய பெண்களோட சங்கம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு மாயா வந்து அட்ராக்ட் பண்ணும் நம்மளை. வெளியில் போயிட்டாலும் அட்ராக்ஷன் இருக்குல்லையா, நிறைய ஷோரூமில் வந்து அழகழகாக மது பாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க, சினிமா படங்களை காமிக்கிறாங்க, பெண்களை வந்து அசிங்கமாக ஆபாசமாக சித்தரித்து காமிக்கிற மாயை இழுக்குது. அப்படி இங்கே வா, இது நல்லா இருக்கும், இங்கே வா மாயா வந்து அப்படி இழுக்குது நம்மளை. அப்போ என்ன வச்சுக்கோ, ஐயோ இதனால் முடியாது, இதை விடுறது கஷ்டம் எனக்கு, இந்த மாதிரி. அதனால தான் ஜனங்க வந்து அவ்வளோ ஈஸியாக கிருஷ்ண பக்தி எடுத்துக்க மாட்டாங்க. காரணம்னா அவங்களுக்கு பக்தி பண்ண பிடிச்சிருக்கு, ஆனால் கட்டுப்பாட்டோடு பக்தி பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, பக்தி பண்ண சொல்லுங்க, பண்ணுறோம். ஏதோ கோயிலுக்கு வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, சரி, இந்த பகவத்கீதை படிக்கிறது, நாமம் ஜபிக்கிறது, இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா புலன்பத்தை விட முடியல. மாயில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படி ஊறி போயிட்டோம். எவ்வளோ ஜென்மங்களாக நம்ம வந்து கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கோம் நமக்கு யாருக்கு தெரியும். எவ்வளோ ஜென்மமாக இருக்குமோ, பல ஜென்மங்களாக இந்த ஜட உலகத்தில் பிறந்து துன்பம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ அவ்வளோ சுலபமாக அந்த கவர்ச்சியிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், மாயனுடைய கவர்ச்சியிலேருந்து. அதுக்கு தான் பக்தருடைய சங்கம்.
பிரபுபாவுடைய புஸ்தகங்களை படிக்கிறது, பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறது, அப்படி தொடர்ந்து நமக்கு உற்சாகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ சரி, இதெல்லாம் வேணாம், இது வந்து மாயை, அறியாமை, இது கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கு தான். இந்த ஜட உலகம் வந்து கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்காக தான். இதை அப்படியே நான் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்காக மாற்றணும். என்னுடைய சிந்தனை, என்னுடைய மனம், என்னுடைய புத்தி, என்னுடைய மனம், என்னுடைய உணர்வுகள்லாம் கிருஷ்ணரில் மாற்றணும் அப்படின்னா நிறைய புஸ்தகம், பிரபுபாத புஸ்தகங்களை வாங்கி படிக்கணும். பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும், பிரபுபாவோட உபன்யாசம் கேட்கணும், பக்தர்கள்ட்ட இருந்து கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கணும், பாகவதம் கேட்கணும். அப்போ தான் மாயை வந்து மனதுக்குள்ள மாயை, அந்த அறியாமை போகும். மனதில் அறியாமை இருக்கு இல்லையா, அது போகும். அறியாமை போகிறதுக்கு கிருஷ்ணாவுடைய கருணை. ஹரே கிருஷ்ணா மந்திரம் இல்லையா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபிக்கிறோம். நாம ஜபிக்க ஆரம்பிச்சோடனே கிருஷ்ண சூரிய சமா, கிருஷ்ணாவோடைய நாமம் வேற இல்லை, வித்தியாசம் இல்லை. கிருஷ்ணாவுடைய நாமம் ஹிருதயத்துக்குள்ள போனோடனே அறியாமை குழப்பத்திலேருந்து விழுப்புறோம். அப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம மனதில் நிறைய அசுத்தங்கள், அழுக்குகள்லாம் இருக்குது. அதனால் அந்த அழுக்குகள் போகிறது கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆனால் தொடர்ந்து நம்ம விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பக்தருடைய சங்கம். பிரபுபாதா இதுக்காக இஸ்கான் நிறுவனார். பக்தருடைய சங்கத்தில் வந்து பயிற்சி பண்ணுறது, தொடர்ந்து சத்தையோட விடாமுயற்சியாக பண்ணும்போது படிப்படியாக மாமேவை பிரபத்தியந்து மாயாமேதாம் தது, பகவானை சரணடைந்து, பக்தர்களை சரணடைந்து பகவானுடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கணும். பகவானே, நான் வந்து அறியாமையில் இருக்கேன், மாயில மாட்டின்னு இருக்கேன், எப்படியா இந்த மாயிலேருந்து விடுவிக்கணும், நீங்கள் அது உங்களால் தான் முடியும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்திக்கணும். தொடர்ந்து விடாமுயற்சியாக பக்தி பண்ணிட்டு இருக்கு. எப்படி நம்ம பக்தருடைய சங்கத்தில் இருந்தோம்னா வெளியில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் கிரகஸ்தராக இருந்தாலும் சரி, இல்லை கோயிலில் பிரம்மச்சரியாக இருந்தாலும் சரி, ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க பக்தருடைய சங்கத்திலிருந்து வைஷ்ணவனுடைய வழிகாட்டுதலில், ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலில், பிரபுபாவுடைய வழிகாட்டுதலில் பக்தி பண்ண ஆரம்பிச்சோன்னா படிப்படியாக நம்ம மாயனுடைய தாக்கத்திலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். கலியுகத்துடைய ஆதிக்கத்திலிருந்து, மாயனுடைய தாக்குதலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம். தென் அதுக்கப்புறம் ஒரு லெவல், ஒரு ஸ்டேஜ்லேயும் மாயை வந்து தொந்தரவு பண்ணும். முதல்ல நம்ம மனதிலேருந்தே நம்மளை குழப்பம் விளைவிக்கும். அங்கே போக வேண்டாம், இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக குழப்பத்தை விளைவிக்கும். நீ அங்கே போகிற, இஸ்கானில் போனவனை மாற்றிடுவாங்க, திலக போடணும், துளசி மாலை போட்டுக்கணும், நீ நாம ஜெபிக்கணும், எப்பவும் கையில் ஒரு பேக் வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம சொல்லிகிட்டே இருக்கே, எதுக்கு? ஏன் இப்படி தான் இப்போ சொல்லணும்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ உதாரணத்துக்கு எல்லையில் வந்து இராணுவ வீரர் இருக்காரு. இராணுவ வீரரையும் எப்போ துப்பாக்கியை கையை வச்சுட்டே இருக்காரு? ஏன்னா எப்போனாலும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திடுவாங்க இல்லையா? எப்போனாலும் பகைவர்கள், எதிரிகள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ இவன் கவனக்குறைவாக இருக்கான், இப்போ தாக்கிடலாம் இல்லை? இப்போ நம்ம இந்தியாவில் பார்டரில், இந்தியாவுடைய பாரத பார்டரில் வந்து எப்பவும் வந்து இராணுவ வீரர்கள் துப்பாக்கியும் கையுமா இருக்காங்க. தூங்குறதே இல்லை, டே நைட் ஷிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. காரணம் என்னது? எப்போனாலும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம், எப்போனாலும் எதிர் நாட்டுக்காரங்க, பகைவர்கள் நம்மளை அட்டாக் பண்ணிடலாம். அப்போ நம்ம அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல தான் நம்ம ஜெபமாலை கையில் வச்சிருக்கிறது. ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படி இராணுவ வீரர் வந்து அந்த ஆயுதங்களை கையில் வச்சுக்கிட்டு பகைவர்கள்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, தன்னோட நாட்டை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்காரோ, கவனமாக இருக்காரோ, அது மாதிரி மாயனுடைய தாக்குதலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது பிரபுபாதா இருந்து ஜெபமாலை கொடுத்துருக்காரு. ஸோ ஜெபமாலை வச்சு ஜெபம் பண்ண இதுதான் நமக்கு ஆயுதம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் ஆயுதம். சைதன்ய மாப்பிள்ளை இந்த ஆயுதம் தான் கொண்டு வந்திருக்காரு. இதை சொல்ல நமக்கு உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற எதிரி, நம்ம மனதுக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்காங்க, அந்த எதிரி ஆகட்டும், இல்லை யார் வந்தாலும், வெளியிலேருந்து உள்ளேருந்து எங்கே எதிரி வந்தாலும் நம்ம கவனமாக இருந்தோம்னா நம்மளை தாக்க முடியாது. தென் தனி மனிதனை எதுக்க முடியுமா பகைவர்களை? அதுக்காக தான் ஆர்மி, நிறைய வீரர்கள் இருக்காங்க, கமாண்டர் இருக்காங்க. கமாண்டர் வந்து அந்த ஆர்மியை வழி நடத்தி கொண்டு போகிறார். கமாண்டர் ஜென்ரல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி குரு வந்து நமக்கு வழி நடத்துகிறார். இப்படி தான் போகணும், மாயை ஜெயிக்கிறது இப்படி தான் அப்படின்னு அதுக்கு உண்டான பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இயக்கம். எப்படி ஆர்மி வச்சுக்கிட்டு அதில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா? ஆர்மியில் வந்து இராணுவ வீரர்களுக்கு இராணுவத்தில் பயிற்சி கொடுக்குறாங்க கமாண்டர் ஜென்ரல், அந்த ஆர்மியோடைய தலைவர். அதே போல் ஆன்மீக இயக்கம் இஸ்கான் வந்து நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, எப்படி நம்ம மாயை எதிர்கொள்வது, எப்படி ஜெயிக்கிறது. அதுக்குண்டான பயிற்சி தான் நாமம் ஜபிக்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுக்கப்புறம் பிரபுபாதா புஸ்தகங்களை வாசிக்கிறது, பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறது. தனியாக இருந்தால் மாயை வந்து அட்டாக் பண்ணும், பயங்கரமாக ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரு வீரர் மட்டும், ஒரே ஒரு இராணுவ வீரர் மட்டும் எல்லையில் இருந்தான்னா எதிராளி ஈஸியாக வந்து நம்மளை ஜெயிச்சிடுவான், அடிச்சுட்டு போயிடுவான், உள்ள நுழைஞ்சிடுவான். இதே ஒரு இராணுவத்தில் நிறைய பேர் இருக்கும்போது என்ன ஆகுது? ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஆயிடுது, ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு. ஸ்ட்ரென்த் அதிகமானால் ஜெயிக்க முடியாது, எதிர்நாட்டுக்காரன் பயத்துக்குவான் நம்மளை அட்டாக் பண்ணுறது. அது மாதிரி நிறைய பக்தருடைய சங்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மாயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். நம்ம தனியாக போய் மாட்டிக்க மாட்டோம், மாயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். அதுக்கப்புறம்
இந்த மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக வந்து மாயை அட்டாக் பண்ணும், அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்போ நாம ஏன் ஜெபிக்கிற? இப்போ ஏன் ஜெபிக்கிற? எதிர்நாட்டுக்காரன் பயந்து எப்போனாலும் வந்து அட்டாக் பண்ணுவான், ராணுவ வீரன் துப்பாக்கி வச்சுட்டே இருக்கான். நாங்கள் வந்து எங்களை காப்பாற்றிக்கிறோம் மாயிலிருந்து. எப்போனாலும் மாயை வந்து எங்களை அட்டாக் பண்ணும், பெண்கள் ரூபத்தில், பண ரூபத்தில், அப்புறம் மனதளவில், கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற விடாமல் மாயை ஒன்று தடுக்கும். எங்களை காப்பாற்றிக்கிறத நாம ஜெபிக்கிறோம். எங்களோட உணர்வை தூய்மைப்படுத்திக்கிறோம், மனதை சுத்தப்படுத்திக்கிறது, பக்தியில் பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கிறது. ஆனால் மாயில் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது, அறியாமல் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. என்னது இவங்க எப்போ பாரு நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்காங்க, பக்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்மளை மாயிலேருந்து காப்பாற்றிக்கிறது. அது மாயிலிருந்து உழன்றிருக்கிறவங்களுக்கு தெரியாது. எப்போ அதுலேருந்து நான் வந்து துன்பத்தில் நான் மாயில் இருக்கேன், நான் துன்பத்தில் இருக்கேங்கிறத உணர்றதே ரொம்ப கடினம். ஏன்னா அறியாமையில் இருக்கும். அதனால தான் ஆச்சாரியர் வந்து நம்மளை விடுவிக்கிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் அறியாமையில் இருக்கீங்க, இது தெரியாமல் பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டீங்க அப்படின்னு. ஆச்சாரியருடைய ஒரு பக்தருடைய சங்கம் கிடைக்கும் போது தான், எப்போ ஒரு பக்தருடைய சங்கத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம அறியாமையில் இருக்கோங்கிறதே உணரணும். முதல்ல அறியாமையில் இருக்குங்கிறது உணராமல் இருக்கிறதே ஒரு பெரிய அறியாமை தான். ஸோ எப்படி மனதளவில் நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக இதெல்லாம் தாண்டி வந்தால் பக்தி பண்ணும்போது நிறைய தடங்கல்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், பக்தர்களுக்கு இடையில் குழப்பங்களை விளைவிக்கிறது. இந்த மாதிரி மாயா வந்து கலியுகத்தில் வந்து மாயா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும், ரொம்ப வேகமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தகுந்தப்போ நம்மளும் தீவிரமாக இருக்கணும். அதோடைய தாக்குதலை எதிர்கொள்றதுக்கு நம்மக்கிட்ட சக்தி கிடையாது. ஏன்னா நம்ம சாதாரண கட்டுண்ட ஆத்மா தான், நம்மகிட்ட எப்படி சக்தி இருக்கும்? மாமேவை பிரபத்தி என்னன்னா கிருஷ்ணாவை சரணடைஞ்சு, ஆன்மீக குரு ஆச்சாரியை சரணடைஞ்சு அவங்க கீழே பக்தி பண்ணிட்டே வந்து மாயை எதிர்க்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அவங்க தான் நம்மளை காப்பாற்றணும். மாயிலிருந்து கிருஷ்ணா தான் நம்மளை காப்பாற்ற முடியும், ஏன்னா அவருடைய சக்தி அது. அதே போல் ஆச்சாரியன் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், ஏன்னா பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியர். அதனால் நம்ம எப்பவுமே குருவும் கிருஷ்ணாவை நம்பி, சைதன்ய மகாபிரபு நம்பி இருந்தோம்னா நம்ம மாயிலிருந்து காப்பாற்றிடலாம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு அவதார தினம் அவருடைய லீலைகளை பார்த்துட்டே வந்தோம். தென்னிந்தியா யாத்திரை வந்திருந்தார் சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்திருந்தார். அப்போ ஒரு இடத்துல பட்டதாரின்னு சொல்லிட்டு கேரளாவில் ரொம்ப புகழ் பெற்றவங்க, அவங்க ஆன்மீகவாதிங்கிற பேரில், நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு ஆன்மீகவாதிங்கிற பேரில் என்ன பண்ணிருந்தாங்க? பட்டதாரிகள் நிறைய பேரை வந்து பிடிச்சி வச்சு கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, பெண்களோடு சங்கம் கொள்வது. ஆனால் பார்க்க தோற்றத்தில் ஒரு சன்னியாசி மாதிரியும் ஒரு துறவிகள் மாதிரி இருப்பாங்க, தன் ஆன்மீகவாதின்னு காமிச்சுக்குவாங்க. யார்? பட்டதாரிகள். தென்னிந்தியாவில் ரொம்ப பயம் அவங்கள கண்டாலே மக்களுக்கெல்லாம். ஏன்னா காட்டில் வழிப்பறி பண்ணுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, பெண்களை பிடிச்சி அவங்க சங்கத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தன் ஆன்மீகவாதியை காமிச்சுக்கிட்டு இந்த மாயினுடைய இறுதி வலை என்னென்னா, மாயை வலை போட்டுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? மாயோடைய இறுதி வலை என்னென்னா, நானே கடவுள் அவதாரம், நான் தான் கடவுள், நான் தான் கடவுளோட அவதாரம், நான் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் அப்படிங்கிறது மாயோடைய இறுதி வலை. நான் கடவுள்னு ஒருத்தர் கிடையாது, நானே கடவுள், எனக்குள்ளேயே கடவுள் இருக்காரு. ஸோ இந்த பட்டதாரிகள் வந்து என்ன பண்ணாங்க? அவங்க வந்து நாங்கள் தான் எல்லாமே, எல்லாம் நாங்களே அனுபவிக்கணும். ஆனால் வெளித்தோட்டத்தை தன்னோட துறவி மாதிரியும் சாமியார் மாதிரி சன்னியாசி மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய புலன்பு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, பெண்களோடு சங்கம் வச்சுக்கிறது. சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்த சமயத்தில் அவர் கூட ஒரு சேவகர் வந்தார், கிருஷ்ணதாசன். ஏன்னா பக்தர்கள்ட்ட இருந்து விடைபெற்றுனார் சைதன்ய மகாபிரபு பூரியில். சர்வம் பட்டாச்சாரியர், நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாதர் பண்டிட், ஸ்வரூப் தாமோதரர், முகுந்த தத்தர், முராரி குப்தர், இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. சைதன்ய மகாபிரபு அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, உங்களுடைய கருணை இருந்தால், உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நான் தென்னிந்தியா யாத்திரை போயிட்டு வரேன். என்னுடைய சகோதரர் விஸ்வரூபரை போய் நான் தேடணும், ஒரு சன்னியாசம் எடுத்துகிட்டு போனார், எங்கே இருக்காரு தெரியல அப்படின்னு. சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் நினச்சா அவர் யாருடைய அனுமதி அவருக்கு தேவையில்லை. ஆனால் வந்து பக்தருடைய ஆசீர்வாதம் கருணை வேணுங்கிறத பகவான் வந்து சைதன்யர் பகவான் வந்து முழுமுதற் கடவுள். ஆனால் அவர் ஒரு பக்தருடைய ரூபத்தில் வந்திருக்கிறனால ஒரு பக்தன் எப்பவுமே மற்ற பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுடைய கருணை வேண்டி பிரார்த்திக்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். வைஷ்ணவருடைய கருணை இல்லாமல் நம்ம யாத்திரையில் வந்து பக்குவம் அடைய முடியாது, கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைய முடியாது. அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிச்சார். யார்? சைதன்ய மகாபிரபு. அப்போ இந்த பக்தர்களாக சொன்னாங்க, நீங்கள் தனியாக போக வேண்டாம், உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஆள் வேணும், யாரையும் யாரையும் உங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சைதன்ய மகாபிரபு சொல்கிறார், நித்யானந்த பிரபு வேண்டாம். ஏன்னா நித்யானந்த பிரபு என்ன பண்ணிட்டாரு? என் கூட வரும்போது என் தண்டத்தை உடச்சி போட்டார். நான் சன்னியாசி எடுத்து தண்டம் வச்சுருந்தேன், பூரி வரும்போது என் தண்டத்தை உடச்சிட்டாரு. அவர் எப்போ என்ன பண்ணுறாரு தெரியல. அவருடைய செயல் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஏதாவது பண்ணிடுறாரு, அதனால் அவருக்கு நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். பின்ன ஜெகதானந்த பண்டிதர் எப்பவுமே எனக்கு வந்து நான் ஒரு சன்னியாசி, ஆனால் என்ன சௌகரியமாக நான் சொகுசாக வாழணும்னு நினைக்கிறாரு, அதனால் அவருக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன் நான். இப்படி ஒருத்தரையும் நிராகரிச்சிடுறாரு.
இப்படி யாரை தான் கூட்டிகிட்டு போக முடியும்? நீங்கள் எல்லாருமே வந்து என்னுடைய சன்னியாச வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக தான் இருப்பீங்க, நான்லாம் உங்களை யாரையும் அழைச்சின்னு போக மாட்டேன். நான் கடைசியில் எல்லா பக்தரும் சொன்னாங்க, சரி பரவாயில்ல, எங்களை யாரும் நீங்கள் அழைச்சிட்டு போக வேண்டாம், இதோ இங்கே கிருஷ்ணதாசன் ஒரு பக்தர் இருக்கார், ரொம்ப நல்லவர், ரொம்ப எளிமையான, உங்கள் மேலே ரொம்ப அன்புள்ளவர், நல்ல பக்தி பண்ணுறவர், இவ்வளோ அழைச்சிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு யாரை கூட அனுப்பிச்சாங்க? கிருஷ்ணதாசர். ஸோ கிருஷ்ணதாசர் வந்து சைதன்ய மகாபிரபு கூட வர்றார். அவருக்கு வந்து உங்கள் கூட சேவைக்கு ஆள் வேணும் இல்லையா, உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய ஜக்கு, உங்களுக்கு கமெண்டெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு, உங்களுடைய வஸ்திரங்கள் எடுத்துக்கிறதுக்கு, உங்களுக்கு சேவை பண்ண, உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு. ஸோ தயவுசெய்து எங்களுடைய விருப்பம் என்னன்னா இவரையாவது நீங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பக்தர்களாக வேண்டிக்கிட்டாங்க. யார்கிட்ட? சைதன்ய மகாபிரபுட்ட. தென் அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய வேண்டுதல் ஏற்றுண்டு சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணதாசர் கூட அழைச்சிட்டு வர்றார். கிருஷ்ணதாசர் வந்து சைதன்ய மகாபிரபு முன்னாடி நடத்து போகிறார், பின்னாடியே அவர் சேவை பண்ணிகிட்டே வர்றார். ஆனால் இங்கே கேரளாவில் வந்தோடனே இந்த பட்டதாரிகள் என்ன பண்ணிடுறாங்க, கிருஷ்ணதாசரை மயக்கிடுறாங்க. தன்னுடைய மாந்திரியத்தினால, தன்னுடைய மாந்திரிகம் தந்திரத்தினால பெண்களை எல்லாம் காமிச்சு கிருஷ்ணதாசை மயக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டார். சைதன்ய மகாபிரபு ஒரு நாள் தேடுறாரு கிருஷ்ணதாசை காணணும், பார்த்தா அவங்க கூட போயிட்டாரு, அங்கே அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டார். பாருங்க, பகவான் கூட இருக்கும்போதே மாயை எவ்வளோ வேகமாக செயல்படுது. இத்தனைக்கு சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். சைதன்ய மகாபிரபுக்கு சேவை பண்ணும்போது கூட மாயை வந்து எப்படி ஒருத்தர் அட்டாக் பண்ணுது, ரொம்ப கவனமாக இல்லைன்னா ஒரு நிமிஷம், ஒரு க்ஷணம் நம்ம தவறிட்டோன்னா மாயை வந்து ரெடியாக இருக்கும் பிடிச்சிக்கிறது. சைதன்ய மகாபிரபு பக்கத்துலேயே அவர் கூடயே சேவை பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணதாசர், அவர் போய் இந்த பட்டதாரிகள்கிட்ட மாட்டின்றார். சைதன்ய மகாபிரபு ரொம்ப வேகமாக வந்தார். வேகமாக வந்து கிருஷ்ணதாசர் கூப்பிட்றாரு, வா, அவங்க கூட போகாத, அவங்கெல்லாம் மாயாவாதிகள், அவங்கெல்லாம் ரொம்ப கீழ்த்தனமானவங்க, துறவீகங்களை பேரில் நிறைய கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, பெண்களோட சங்கம், இது வேண்டாம், இது மாயை, நீ மாயில போய் மாட்டின்னு சொல்லி அவர் போய் தலைமுடி பிடிச்சி இழுத்துட்டு வர்றார் சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு பிடிச்சி இழுக்கும்போது இந்த பட்டதாரிகளுக்குலாம் கோவம் வருது, பயங்கரமான கோவம். அப்படி கண்ணெல்லாம் சவுந்து பல பல அஸ்திரங்கள் எடுக்கிறாங்க, கத்தி, ஈட்டி, வேல், சூளம், வால் எல்லாம் கத்தி உருவி சைதன்ய மகாபிரபு தாக்குறதுக்காக. சைதன்ய மகாபிரபுல கோவம், பொறாமையினால் ஒரு தாக்குறதுக்காக போகிறாங்க இந்த பட்டதாரிகள். என்ன ஆயிடுச்சு, சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் யாரும் துன்புறுத்த முடியாது, அவர் இந்த அவதாரத்தில் வந்து அவர் ஆயுதம் எடுத்துன்னு வரல, இந்த அசுரங்கள் எல்லாம் கொள்றதுக்கு சுதர்சனெல்லாம் எடுத்துன்னு வரல. சைதன்ய மகாபிரபு கொண்டு வந்த ஆயுதம் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஆயுதம் தான் சைதன்ய மகாபிரபு எடுத்துன்னு வந்தார். ஆனால் இந்த பட்டதாரிகள்லாம் சைதன்ய மகாபிரபு கொல்லணும்னு நினச்சி தன்னுடைய ஆயுதங்கள் எடுத்து, கத்தியெல்லாம் எடுத்துன்னு சைதன்ய மகாபிரபு துன்புறுத்துறதுக்காக வராங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க கையிலேருந்து அந்த ஆயுதங்களை நழுவி அவங்கள ஒருத்தரையும் போட்டு பீஸ் ஆக்கிடுச்சு. ஒரு கையிலேருந்து கத்தி, கபடாலாம் நழுவி, வேல், ஈட்டி, வால், சூளெல்லாம் நறுவி போய் அவங்களுக்கு ஒருத்தர் அவங்களே போட்டு அந்த ஆயுதங்கள்லாம் அடித்து அவங்கள பீஸ் ஆக்கிடுச்சு. எல்லாம் மண்டை கெண்டையெல்லாம் உடஞ்ச ரத்தம் வந்து அப்படி உயிருக்கு பயந்து ஓடுறாங்களாம் பட்டதாரிகள்லாம். சைதன்ய மகாபிரபு அப்படி பிடிச்சி இழுத்துன்னு அவர் முடியை பிடிச்சி இழுத்துன்னு வர்றார். நீ போய் அப்படி மாயில விழுந்துட்டு அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சைதன்ய மகாபிரபு இழுத்துன்னு வந்து அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறார். இந்த மாதிரி மாயா வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஈவன் பகவான் கூட இருக்கும்போது கூட மாயை வந்து எவ்வளவு சூட்சமாக செயல்படுது, ரொம்ப கவனமாக இருக்கணும். சைதன்ய மகாபிரபுடைய சேவையில் ஈடுபட்ட இந்த கிருஷ்ணதாசரே வந்து இந்த பட்டதாரியுடைய வலையில் போய் மாட்டினார், சூழ்ச்சியில் போய் விழுந்துட்டார். ஸோ இப்படி மாயா சக்தி வந்து வெல்வதுக்கு அரிதான். சைதன்ய மகாபிரபுடைய காரணமற்ற கருணையினால தான் கிருஷ்ணதாசர் அவங்ககிட்ட இருந்து விடுபட்டார், திரும்பவும் தன்னுடைய பக்தியில் உறுதியானார். சைதன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்களை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியல, தொடர்ந்து அவருடைய சேவையில் ஈடுபட்டார். அதனால் பக்தி தோண்டுங்கிறது மிக மிக உன்னதமானது. கிருஷ்ண பக்தி மிக மிக உன்னதமானது. பகவானுடைய கருணை, மாம் ஏவ பகவானுடைய கருணையினால் மட்டும்தான் நம்ம மாயிலிருந்து விடுபட முடியும். அப்புறம் பகவான் யாருக்கு அந்த சக்தி கொடுத்துருக்காங்களோ ஆச்சாரியனுடைய கருணையினால் மட்டும்தான் விடுபடும். மாமேவை பிரபத்தியந்தி மாயாமேதாம், இந்த மாயிலிருந்து ஜெயிக்க முடியும். இப்படி இந்த ஜட உலகம் வந்து ஒட்டுமொத்த ஜட உலகம் மாயா சக்தியில, குணமயி மம மாயா சக்தியில இயங்கிட்டு இருக்கு. இந்த மாயில நம்ம விழுந்துட்டோம். பக்தி வினோத் ரொம்ப அழகா பாடுறாரு, சரீரா வியத்தியாஜால் ஜடேந்திரியா தகைகால் ஜீவபலே விஷயசாகரி தாராமத்தியா ஜீவாகதி லோகமாயா தர்மதி தாகினா கடின சம்சாரி கிருஷ்ணா படாதயமால் கரிபாரதி வஜாய் சோ பிரசாத் என்னதுலபா ஸ்ரீஅண்ணாமிரத பாவ் ஸ்ரீ ராதா கிருஷ்ண குணக்காவ். பக்தி வினோத் ரொம்ப அழகா பாடுறாரு. இந்த ஜட உடல் அறியாமின் மொத்த வடிவாகும். நம்ம ஜட உடல் எடுத்துக்கணும், இது அறியாமின் மொத்த வடிவம். இந்த புலன்கள் மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதையின் வழிகளாகும். ஆனால் கிருஷ்ணரே, நாங்கள் எவ்வாறோ இந்த ஜட புலனும் கடலில் விழுந்து விட்டோம், மாயில விழுந்துட்டோம், கடலில் விழுந்து விட்டோம். ஆனால் நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர் பகவானே, நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர். தாராமத்தி லோகமா தாக்கி கிருஷ்ணா படாதயமல், கிருஷ்ணா நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர். எங்களை இந்த அறியாமிலிருந்து விடுவிக்கிறதுக்காக தான் இந்த பிரசாதத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த மகா பிரசாதத்தை உட்கொள்றதுனால நான் இந்த அறியாமிலிருந்து விடுபடுவேன். ஸோ பிரசாதம் உட்கொள்றது, நாமம் ஜபிக்கிறது, பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறது,
ப்ரோபாவுடைய புஸ்தகங்கள் வாசிக்கிறது, இப்படி பக்தியில் எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக ஸ்ரத்தையாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம மாயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம், நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நம்ம வந்து கவனக்குறைவாக இருந்துட்டோம்னா உடனே மாயை ரெடியாக இருக்குது, மாயை காத்துக்கிட்டு இருக்கு, பக்கத்திலே நிற்குது. எப்போ இவன் கவனக்குறைவாக பிடிச்சிக்கலாம், எப்போ இவன் அலர்ட்டாக இல்லை, நம்ம எப்போ வீக்காக இருக்குமோ எப்போ பலவீனமாக இருக்கோ உடனே மாயை வந்து பிடிச்சி. மாயா கூடயே இருக்கு. மாயா எப்படி இருக்கு, மனதில் சூட்சும நிலையில் அப்படியே ஒளிஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் காத்துட்டு இருக்கு, எப்போ பலவீனமாக இருப்பான் பிடிச்சிக்கலாம். அதனால நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாக கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைவோம். மாயிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம பக்தருடைய சங்கத்திலிருந்து ரொம்ப ஸ்ரத்தையோட விடாமுயற்சியா, அப்பியாசேனது கவுந்தேய வைராக்கியம், அப்பியாசனை தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது வைராக்கியம். இந்த மாயிலேருந்து நான் காப்பாற்றிக்கணும், மாயை வந்து நான் அட்டாக் பண்ணு, மாயை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபைட் பண்ணும், சண்டை போடும் நம்ம கூட. ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி, விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா. அதில் ஜெயிக்கணும்னா அந்த சக்தி யார் கொடுக்க முடியும், பகவான் தான் கொடுக்க முடியும். பகவான் தான் நம்மளை காப்பாற்றணும். அதனால தான் பகவான் கலியுகத்தில் சைதன்யமா ஒரு பக்தர் ரூபத்தில் வந்து ஹரிநாமத்தை, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கொடுத்துருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் நம்மளோட ஆயுதம். இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பக்தருடைய சங்கத்திலேருந்து நம்ம பகவானுடைய சிந்தனையில் இருந்தோம்னா மாயக்கிட்டே நெருங்க. எப்போ நம்ம பகவானை மறக்கிறோமோ உடனே மாயை பிடிச்சிக்கும். எப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறத நிப்பாட்டுறோமோ உடனே மாயை பிடிச்சிக்கும். நான் தான் சொல்லிட்டேனே இன்னைக்கு, இந்த 16 மாலை சொல்லிட்டேன், இன்னையோட முடிஞ்சுது, இன்னையோட கோட்டா முடிஞ்சுது அப்படின்னா 16 மாலை சொல்லி முடிச்சா அடுத்தது மாயை பிடிக்க ரெடியாக இருக்குன்னு. ஸோ கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ஒரு 16 மாலை முடிச்சா இன்னும் ஒரு 4 மாலை சொல்லலாம், இன்னொரு எப்போ நேரம் கிடைக்குதோ சொல்லலாம், கீர்த்தனம் கேட்கலாம், உபன்யாசம் கேட்கலாம். இப்படி நம்மளோட மனதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மனதை வந்து கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். மனதை வந்து கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுத்தினா இமீடியட்டாக அடுத்தது மாயாவோட சேவை. 2 சேவை தான் இந்த உலகத்தில், ஒன்று மாயைக்கு செய்யக்கூடியது, இன்னும் கிருஷ்ணாவுக்கு செய்யக்கூடியது. ஒன்று மாயா சேவா, இன்னொன்று கிருஷ்ணாவை சேவா. எப்போ நம்ம கிருஷ்ண சேவையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அப்போ மாயா சேவை வந்துடும். நான் இன்னைக்கு சேவை பண்ணிட்டேனே, நான் இன்னைக்கு போய் சேவை பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சா அடுத்தது மாயைக்கு சேவைக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். மாயாவோட சேவை பண்ண தயாராக இருக்கும். ஒரு 4 பக்தர்கள் சேர்ந்து சேவை பண்ணும்போது கூட நம்ம வந்து பூஜை பண்ணுறோம், இல்லை சமையல் பண்ணுறோம், இல்லை பூ கட்டுறோம், இல்லை வந்து கோயிலில் புத்தக விநியோகம் பண்ணுறோம், எந்த சேவை பண்ணிட்டு இருந்தாலும் கிருஷ்ணரை பற்றி நினச்சிருந்தா அங்கே வந்து கிருஷ்ண உணர்வோட செயலாட்டுறோம். இல்லை பௌதிகமான இருந்தால் அங்கேயும் மாயை உள்ளே வந்துடுது. சேவை பண்ணுறோம், மேலோட்டமாக பண்ணிட்டு இருக்கோம், உடல் தான் சேவை பண்ணுது, மனம் புத்தியெல்லாம் மாயை பிடிச்சிட்டு சூட்சம நிலையில் உட்காந்துருக்கு மாயை. அதனால் நம்ம எப்போவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மாயில் இருக்குமா, கிருஷ்ண உணர்வில் இருக்குமா, மாயா கான்சியஸில் இருக்குமா, கிருஷ்ணா கான்சியஸில் இருக்குமா, நம்ம மாயாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்குமா, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்குமா, மாய உணர்வில் இருக்குமா, கிருஷ்ண உணர்வில் இருக்குமா, நம்மளை பார்த்துட்டே இருக்கணும். இப்போ பக்தருடைய சங்கத்திலேருந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடுத்த நிமிஷம் மாயை வந்து காத்துட்டு இருக்கும், நம்மளை பிடிச்சிருக்கு. ஹரே கிருஷ்ணா.